சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அன்னாரை பின்பற்றுகின்ற பின்பற்ற போகும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைமிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் நாள்தோறும் ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை வழங்கி வருகின்றோம். இந்த வானொலி நிகழ்ச்சி தொடருக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சுக்கு எங்களுடைய விசேட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். இவர் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வாரோ அவர் என்னுடன் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் போன்றாவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். எம்மில் நிறைய பேருக்கு இருக்கின்ற ஒரு ஆசை கனவுதான், எப்படியாவது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த அந்த புனித பூமிக்கு ஒருமுறையாவது செல்ல வேண்டும் என்பது. அந்த வகையில் இந்த ஆசை நிறைய பேருக்கு ரமலான் மாதத்தில் கைகூடிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வானாக, அதே போல எங்களுக்கும் அந்த உயரிய பாக்கியத்தை தருவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்கவிருக்கின்றோம். இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக தான தர்மங்கள் அல்லது சதகா குறித்து இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, அதிலும் ரமலான் மாதத்தில் வழங்கப்படுகின்ற தான தர்மங்களுக்கு எவ்வாறான கூலிகள் வழங்கப்படுகின்றன, தான தர்மங்களை வழங்குவதோடு வீண் விரயங்களை குறைத்துக் கொள்வதும் ஒரு முஸ்லிமுடைய சிறந்த பண்பாக காணப்படுகிறது. இந்த விடயங்கள் குறித்துதான் நாங்கள் மார்க் அடிப்படையில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த விடயங்களை வழங்கவிருக்கின்றார்கள் குர்தலாவையை சேர்ந்தவரும் சமூக சேவையாளருமாகிய அஷேக் ரியாஸ் ஷரஃபி ஹசரத் அவர்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சதகல்லாஹுல் அலீம். அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா ஜாஅ ரமலானு ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வகுல்லிகத் அப்வாபுன் நார் வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். ரவாஹு முத்தஃபகுன் அலைஹி அவ் கமா கால அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹு தாலாவுடைய இரக்கத்தின் காரணமாக புனித ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். சென்ற ரமலானில் எத்தனையோ பேர் எங்களோட இருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் அவர்கள் எங்களுடன் இல்லை, கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ரமலானில் நாங்கள் இருப்போமா இல்லையா அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, எனவே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனும், அதாவது பிறக்கக்கூடிய நேரத்தில் தாயுடைய வயிற்றில் நாங்கள் எப்போது மௌத்தாகுவோம், எங்களுடைய மரணம் எப்போ வரும் என்று எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா எழுதி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். பேசுகிற நான்
கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மௌத்து எப்போ வரும் என்று சொல்லி அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான். ஆனால் எங்கள் யாருக்கும் தெரியாது நாங்கள் எப்போ மௌத்தா போவோம், எந்த நேரத்தில் மௌத்தா போவோம், எந்த நிலைமையில் மௌத்தா போவோம் என்று சொல்லி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, எனவே நாங்கள் இந்த மௌத்துக்கு முன்னால் நாங்கள் தக்வாதாரிகளாக, நாங்கள் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்துக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கினதை போல் நாம் உங்களுக்கும் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், ஒரே நோக்கம், எல்லா மக்களும் தக்வாதாரிகளாக மாறணும், எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக மாறணும். தனிமையிலையும் பயப்படணும், கூட்டத்திலையும் பயப்படணும், சொந்த ஊர்லையும் பயப்படணும், வெளி ஊர்களையும் பயப்படணும், சொந்த நாட்டிலையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும், வெளிநாட்டிலையும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும், வீட்டிலையும் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் பயந்து வாழணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவை பயந்து வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, ரமலானுடைய மாதம் ஒரு கண்ணியமான ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, அந்த ரமலானுடைய மாதம் ஒரு கண்ணியமான மாதம், பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒரு இரவை வச்சிருக்கிறான். அந்த இரவுல ஒரு மனிதன் ஒரு நாள் அமல் செய்தால் 1000 மாதங்கள் ஒரு மனிதன் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அப்படியான ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யாரு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 70 ஃபர்லுடைய கூலிகளே அல்லாஹு தாலா கொடுப்பான். அதே நேரத்தில் ஒரு சுன்னத்தை யாரு இந்த ரமலானுடைய மாதத்திலே நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு ஃபர்லுடைய நன்மையை இந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கிறான். அவ்வளவு கண்ணியமானது தான் ரமலானுடைய மாதம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமலானு ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமலானுடைய மாதம் வந்தென்று சொன்னால் நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தில் 7 சொர்க்கத்துடைய வாசல்களையும் அல்லாஹு தாலா திறக்கிறான். சொர்க்கத்துடைய வாசலை அல்லாஹு தாலா, எல்லா சொர்க்கத்துடைய வாசலையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா திறக்கிறான். அதே போல எல்லா நரக வாயில்களையும் அல்லாஹு தாலா மூடி விடுகிறான். அதே போல வசுஃபிததி ஷயாத்தீன், உலகத்தில் அட்டூழியங்கள், அதே போல ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடிய, இப்படி அனாச்சாரம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானை அல்லாஹு தாலா விலங்கிடுகிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே அப்படி ஒரு பொறுமதியான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் கழிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே கழித்து இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை செஞ்சு கொள்ளணும். நாங்கள் அதிகமான குர்ஆன் திலாவத்துகளை நாங்கள் செய்ய வேண்டும் ரமலானுடைய மாதத்தில். அதே போல தான தர்மங்கள் நாங்கள் செய்யணும். நாங்கள் சதக்காக்களை கொடுக்கணும். நாங்கள் பசியோட வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எங்களால் ஏந்திய அளவு உணவுகளை நாங்கள் கொடுத்து உதவணும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியை யாரு நோன்பு திறக்க வைக்கிறாங்களோ அந்த நோன்பாளியுடைய நன்மை இந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்ற கருத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, எனவே ரமலானுடைய மாதத்தில்
நாங்கள் குர்ஆன் ஓதுவதை போல நாங்கள் தான தர்மங்களை நாங்கள் செஞ்சு கொள்ளணும். நாங்கள் அதே போல சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு அத்தாக்கும் ரமலானு ஷஹ்ருன் பரக்கா, உங்களுக்கு பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் வந்திருக்கிறது. யக்ஷாகுமுல்லாஹு ஃபீஹி ரஹ்மா, அந்த மாசத்துல உங்களை ரஹ்மத் மூடிக்கொள்கிறது. உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான், உங்களுடைய துஆக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான். அதே போல எங்களை பற்றி அல்லாஹு தாலா மலாய்க்காமார்களிடம் அதாவது பெருமையாக பேசுவதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே அப்படியான ஒரு மாதம்தான் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, எனவே இந்த ரமலானை நாங்கள் வீணாக கழித்துவிடக்கூடாது. ரமலானை நாங்கள் ஒரு காலமும் வீணாக கழித்திடக்கூடாது. அடுத்த ரமலானில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியாது. எனவே ரமலானை நல்ல முறையில் நான் கழித்துக் கொள்வது, அதே நேரத்தில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் இஸ்ராஃப்களை, வீண் விரயங்களை நாங்கள் குறைச்சிக்கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமான மக்கள் சாப்பிட்றதுக்கு இல்லாமல், அதே போல கடும் வறுமையோடு வாழக்கூடிய மக்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் மாஷாலான்னு சொல்லி நினைத்த பிரகாரம், நினைத்த அமைப்பில் விருப்பமான சாப்பாடுகளை, விருப்பமான பானங்களை குடிக்கலாம். ஆனால் இது கூட இல்லாதவர்கள் சமுதாயத்தில் அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் எங்களுடைய சாப்பாடுகளை நாங்கள் வீண் விரயம் இந்த ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடாது. எங்களால் உதாரணமாக எங்களால் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் எங்களால் ஒரு அஞ்சு பெட்டிஸ்தான் சாப்பிட முடியுமா, நாங்கள் அதைத்தான் நாங்கள் எடுத்து சாப்பிடுது ஒழிக நாங்கள் 10 வாங்கி நாங்கள் அதை வீண் விரயம் செய்யக்கூடாது. எனவே நாங்கள் அதே நேரத்தில் நாங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எங்களால் ஒரு ஆளை நாங்கள் நோன்பு திறக்கவும் நாங்கள் வச்சுக்கொள்வது, நாங்கள் அது பெரிய நன்மை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, எனவே நாங்கள் வீண் விரயத்தை விட்டு நாங்கள் தவிர்த்து நடக்கணும். அதே நேரத்தில் தான தர்மங்கள், சதக்காக்களை நாங்கள் செய்யணும். நாங்கள் சதக்காக்களை செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் விதவைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான், எங்களுடைய சமுதாயத்தில் அதிகமான தான தர்மங்கள், சதக்காக்கள் அதாவது பெய்த்து சேருது, ஏழைகளுக்கு தான் பெய்த்து சேருது, கட்டாயமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் எங்களோட சமுதாயத்தில் கஷ்டத்தோடு வாழக்கூடிய நடுத்தரமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அந்த நடுத்தரமான மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய தான தர்மங்களை பெய்து கொடுக்கணும். நாங்கள் ஏண்டா அவங்க தாண்ட வாயால் கேட்க மாட்டாங்க, எனக்கு கஷ்டம், வீட்டில் கஷ்டம்னு யாருமே நடுத்தரமான மனிதர்கள் அதாவது கஷ்டத்தை சொல்லி கேட்க மாட்டாங்க. இவங்களையும் தேடி எங்களுடைய தான தர்மங்களை ரமலானில் நாங்கள் செஞ்சு கொள்வது. அதே நேரத்தில் இந்த ரமலானை நல்ல முறையிலே நாங்கள் கழிச்சுக்கொள்ளணும். நாங்கள் அதிகமான துவாக்களை கேட்டுக்கொள்ளணும். நாங்கள் எங்களுக்கு எங்கள் எல்லாத்துக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது, கடன்கள் இருக்கிறது. எனவே இந்த ரமலானில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், எங்களுடைய துவாக்களுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் அதிகமான தொழுகைகள், கியாமுல் லைல்களை, அதே போல திக்ரு சலவாத்துகளை அதிகமான அமைப்பில் நாங்கள் இந்த ரமலானில் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்து எங்களை தக்குவாதாரிகளாக அல்லாஹு தாலா மாற்றுவான். அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் எங்களால் எந்த அளவுக்கு பள்ளியோட தொடர்பு பட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பள்ளியோட தொடர்புடையவர்களாக நாங்கள் மாறிக்கொள்வது. அதே நேரத்தில் ஏந்திய அளவு நாங்கள் ரமலானில் வீண் விளையாட்டுகளில் நாங்கள் இருக்காமல் அதிகமாக பள்ளியோட தொடர்புடைய மக்களாக நாங்கள் மாறிக்கொள்வது. அதே நேரத்தில் அதிகமாக நாங்களும் எங்களுக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளணும், சமுதாயத்துக்காக வேண்டியும் நாங்கள் துவா செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். எனவே எந்த விஷயத்தை பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் மௌத் வரைக்கும் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் ஷேக் ரியாஸ் ஷரஃபி ஹசரத் அவர்கள்.
அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உப மாகாண கலாசார அமைச்சுக்கும் அதன் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எமது வானொலி நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதே போன்றதொரு சிறப்பான ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக நாளைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.